ஆண்ட்ராய்டு எக்ஸ்ட்ரீம் செட்டாப் பாக்ஸ் ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ட்ரீம் செட்டாப் பாக்ஸோட ப்ராப்ளத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறது இதையும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபேக்ட்ரி ரீசெட் கிட்டத்தட்ட 3 மெத்தட் இருக்குது ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணுறதுக்கு. அதை பற்றியும் பார்க்க போகிறோம். என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் தமிழில் அதிகமாக இல்லைன்னு சொல்லலாமா, மேக்ஸிமம் தமிழில் இல்லை. எல்லாமே சின்ன சின்ன ஸ்டெப்ஸோ என்ன சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ டீட்டெயிலாக இல்லைன்னு சொல்லலாம். இது எல்லாமே நீங்கள் எக்ஸ்ட்ரீம் செட்டாப் பாக்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேறு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா யூடியூப்பில் தேடி போடுறது எனக்கே கிடைக்கல. ஸோ நம்மளே அந்த வீடியோ போட்டு ரெடி பண்ண வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் செட்டாப் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட மொபைல் மாதிரி தான். இந்த ஹேங்கிங் ப்ராப்ளம் வரும். அப்படியே ரொம்ப ஸ்டக் ஆகி நின்றோம். ஆட்டோமேட்டிக்காக ஹோம் பேஜ் வந்துடும். கிட்டத்தட்ட மொபைலில் உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும் அதே ப்ராப்ளம் தான் இங்கேயும் உங்களுக்கு வரும். ஏன்னா இது ஆண்ட்ராய்டு பாக்ஸ் தான் இது. இதனால் நான் அதுக்கப்புறம் நான் மேக்ஸிமம் வந்து சிக்னல் ப்ராப்ளத்தை பற்றி பேசவே இல்லை. சிக்னல் ப்ராப்ளம்னா கண்டிப்பாக டெக்னீஷியன் வரணும். டெக்னீஷியன் வச்சு தான் நீங்கள் பண்ணி ஆகணும். அதை விட்டுருங்க, ஓகேங்களா? சிக்னல் ப்ராப்ளத்தை பற்றி இதில் நம்ம பேச போகிறதே இல்லை. எனக்கு சிக்னல் ஆண்ட்ராய்டு செட் பாக்ஸில் எனக்கு சிக்னல் ப்ராப்ளங்க அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு எப்படி சொல்கிறது, டேரெக்டாக நீங்கள் கஸ்டமர் கேருக்கோ இல்லை டெக்னீஷியன் வச்சு பார்த்துங்க, அது பெஸ்ட்டு. நம்ம இதில் பார்க்க போகிறது ஃபேக்ட்ரி ரீசெட் ப்ராப்ளம், அதாவது பாக்ஸ் இஷ்யூன்னு சொல்லலாம். சின்ன சின்ன பாக்ஸ் இஷ்யூ தான். பாக்ஸ் செட்டாப் பாக்ஸே ஃபுல்லாக ப்ராப்ளம் ஆனையாகலனா அது கண்டிப்பாக ஆஃபீஸுக்கு தான் எதுவுமே செக் பண்ணணும், இல்லை டெக்னீஷியனை வர வைக்கணும். இது வந்து செட்டாப் பாக்ஸ் ப்ராப்ளம்ஸ். சின்ன சின்ன நம்ம மொபைலில் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்தால் நம்ம மொபைல் வந்து ரீசெட் பண்ணுவோம். ரீசெட் எடுத்த உடனே நம்ம மொபைல் ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, பாக்ஸ் வந்து ரீசெட் பண்ணுங்கள், மொபைலை வந்து ரீசெட் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. அதே தான் அந்த இஷ்யூ தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். என்னென்ன இஷ்யூ வரணும்னு சொல்லிடுறேன் பாருங்கள். ஒரு சில சேனல் வந்து பிளாங்காக வருது, ஓகேங்களா? ஒரு சில சேனல்ஸ் வந்து பிளாங்காக வருது, சேனல் வரவே வராது, வெறும் பிளாங்காக இருக்கும். அப்புறம் வந்து செட்டாப் பாக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹோம் பேஜ் வருது, இல்லை ரிமோட் சரியாக ஒர்க் ஆகாமல் இருக்கிறது, இல்லை ஒரு சில ப்ராப்ளம்ஸ். அது மாதிரி இதேமாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் தான் நான் சொல்கிறேன். மேக்ஸிமம் இந்த மாதிரி வரும். கண்டிப்பாக எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா எப்பயாச்சும் ஒரு தெரியாது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மெத்தட்ஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சிங்க. ஃபஸ்ட்டு மெத்தடு, ஸோ ப்ராப்ளம் சொல்லிட்டேன். ஒன்று ஹேங்கிங் ப்ராப்ளம் வரும், ஆட்டோமேட்டிக்காக ஹோம் பேஜ் வர ப்ராப்ளம் வரும், சேனல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிளாங்க் ஆகிடும், சிக்னல்லாம் நல்லா இருக்கும், ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் இருக்கும், ஆனால் சேனல்ஸ் வந்து வராது. இந்தமாரி ப்ராப்ளம்ஸ். இல்லை அப்ளிகேஷன் ஒர்க் ஆகாமல் இருக்கலாம், இல்லை ஒரு சில அப்ளிகேஷன் ஒர்க் ஆகலாம். இதேமாரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். நான் எனக்கு தெரிஞ்ச ப்ராப்ளம்ஸ் வரைக்கும் சொல்லிட்டேன். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்தால் நீங்கள் பண்ண வேண்டியதுனா ஃபேக்ட்ரி ரீசெட் தான். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பாக்ஸை செட்டாப் பாக்ஸை அப்படியே பின்னாடி திருப்பிங்கன்னா ரீசெட்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இமேஜில் உங்களுக்கு நல்லா தெரியும். பார்த்தீங்கன்னா ரீசெட்னு ஒரு பட்டன் இருக்கும். ஒரு சேஃப்டி பின்னோ இல்லை ஏதாச்சும் ஒரு குண்டூசி எதுவும் எடுத்து அதில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். பட் இதில் ரீசெட்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து இந்த மெத்தட் ஒர்க் ஆகலை, ஓகேங்களா? அதையும் சொல்லிடுறேன். என்னடா ஒர்க் ஆகலைன்னு. நான் இன்னும் 2 மெத்தட் வச்சுட்டேன். அந்த 2 மெத்தடுமே ஈஸி தான், அது 2மே ஒர்க் ஆகும். ஸோ இது செக் பண்ணி பாருங்கள். ஒர்க் ஆகிடுச்சுன்னா ஓகே, உங்களுக்கு இந்த இஷ்யூ சால்வ் ஆகிடுச்சுன்னா இந்த ஸ்டெப்லேயே உங்கள் ப்ராப்ளம் வந்து சால்வ்டுன்னு சொல்லலாம். இதில் அந்த சேஃப்டி பின்னோ இல்லை குட்டூசி எடுத்து இதில் குத்தின உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் செட்டாப் பாக்ஸ் வந்து ரீசெட் ஆகும், அதாவது ரீஸ்டார்ட் ஆகும், ஆஃப் ஆகி திருப்பி ஆன் ஆகும். திருப்பி ஆன் ஆனோடனே உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ்னா ஓகே, உங்கள் ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. நீங்கள் கிட்டத்தட்ட அடுத்த ஸ்டெப் எதுவும் நீங்கள் போக தேவைன்னு சொல்லலாம். இல்லை எனக்கு அதே ப்ராப்ளம் அப்படியே கண்டினியூ ஆகுதுன்னா இன்னும் ஒரு 2 ஸ்டெப்பு சொல்கிறேன். இந்த 2 ஸ்டெப்புமே பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட்டுக்கு தான். இந்த ஸ்டெப்புமே ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட்டுக்கு தான். பட் எனக்கு ஆகலை. அது எனக்கு ஆகாமல் கூட இருக்கலாம். உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு அந்த பாக்ஸை திருப்பிட்டு ரீசெட்னு ஒரு பட்டன் இருக்கும், அதில் சேஃப்டி பின்னோ ஊக்க இது கொடுத்த சொல்ல ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட் ஆகும். இன்னொரு மெத்தடை சொல்கிறேன், செகண்ட் மெத்தட். இதுதான் நான் பண்ணுறது, அதிகமாக பண்ணுறது இது தான். ஸோ உங்கள் செட்டாப் பாக்ஸ் ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிட்டு ரிமோட் என் கையில் எடுத்து வச்சிங்க. ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் வரும். ஹோமு, டிவி சேனல்ஸ், மூவிஸு, ஷோஸ், ஆப்ஸ் அண்ட் கேம்ஸு, அப்புறம் ஒய்ஃபை, நோட்டிஃபிகேஷன், லாஸ்ட்டாக செட்டிங்ஸ்னு இருக்கும். ஸோ நீங்கள் போக வேண்டியது செட்டிங்ஸ் தான். லாஸ்ட்டு செட்டிங்ஸ் போயிடுங்க, ஓகேங்களா? லாஸ்ட்டு செட்டிங்ஸ் போயிடுங்க. பாருங்கள் செட்டிங்ஸ்னு அந்த செட்டிங்ஸ் உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டு, ஹெல்ப் வீடியோஸு, கான்டாக்டர்ஸ், ரீசார்ஜ் ஆப்ஷன் இதெல்லாம். இதில் டவுன் வந்துங்க. டவுன் வந்துட்டால் சிஸ்டம் செட்டிங்ஸ்னு இருக்கும். சிஸ்டம் செட்டிங்ஸில் ஒய்ஃபை, ப்ளூடூத், ஐபி அட்ரஸ், லாஸ்ட்டாக ஆண்ட்ராய்டு செட்டிங்ஸ் இருக்கும். நீங்கள் போக வேண்டியது ஆண்ட்ராய்டு செட்டிங்ஸ் தான். இது கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது, அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் சொல்லிட்டு. அட்வான்ஸ் செட்டிங்ஸ், சிஸ்டம் டயக்னஸ், சேட்டலைட் ஸ்கேனு, அப்ளிகேஷன் ரீசெட், சேனல் ரீசெட். ஒரு சிலருக்கு சேனல் மட்டும் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை ஒரு சிலருக்கு அப்ளிகேஷன் ப்ராப்ளம் மட்டும் இருக்கலாம். அப்படி இருக்க சொல்ல நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ரீசெட்டும் சேனல் ரீசெட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் ரீசெட்டு, சேனல் ரீசெட் ரொம்ப ஈஸி தான். சேனல் ரீசெட்டில் போங்க, ஓகேன்னு வரும், ஓகேன்னு கொடுங்க. அதுக்கு பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா 4 0 போடுங்க. 4 0 பண்ணிட்டீங்கன்னா அது சேட்டலைட் ஸ்கேன் ஆகும். SE7TP11 தான் நம்ம கொடுக்கணும், ஓகேங்களா? SE7TP11 இது வந்து சேனல் ரீசெட்டுக்கு மட்டும். இங்கே பாருங்கள் சிக்னல் வந்து ஃபுல்லாக காமிக்குது, அப்போ ஓகே ஆகிடுச்சு. அப்ளிகேஷன் ரீசெட்டும் அதே தான். அப்ளிகேஷன் ரீசெட் இடத்துல ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா 4 0 கொடுங்க, பின்னு கேட்கும், 4 0 கொடுங்க, சப்மிட் கொடுங்க, அவ்வளோதான், ஓகே ஆகிடும். இது அப்ளிகேஷன் மட்டும் ரீசெட் ஆகிடும். சேனல் ரீசெட்டும் அதே தான். 4 0 கொடுப்பீங்க, சப்மிட்னு கொடுப்பீங்க, எஸ்ன்னு கொடுப்பீங்க. கொடுத்த உடனே இங்கேயே வரும் பாருங்கள், டெலிட்டிங் சேனல்ஸ், ப்ரோக்ராம் ஸ்கெடியூல்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்த இதில் ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகும்.
ரீஸ்டார்ட் ஆகணும். இதில் நீங்கள் கொடுக்க வேண்டியது சேட்டலைட் செட்டிங்ஸில் SE7 TP11 இதுதான் கொடுப்பீங்க. இது கொடுத்தோடனே சிக்னல் வரும். சிக்னல் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இது வந்து சின்ன செட்டிங்ஸ். வெறும் சேனல் மட்டும் ப்ராப்ளமாக இருக்குது, சேனல் மட்டும் பிளாங்காக வருது அப்படின்றதுக்கும், இல்லை அப்ளிகேஷன் மட்டும் ஒர்க் ஆகலை அப்படின்றதுக்கு அப்ளிகேஷன் ரீசெட். ஸோ இது எல்லாத்தோட பெஸ்ட் ஆப்ஷன் கேட்டிங்கன்னா ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட் தான். ஸோ முன்ன சொன்னது படி தான் செட்டிங்ஸ் போயிடுங்க. செட்டிங்ஸ் போய்ட்டு ஃபஸ்ட்டு ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்னு வரும். அது கீழே பாருங்கள் சிஸ்டம் செட்டிங்ஸ்னு வரும். சிஸ்டம் செட்டிங்ஸில் ஒய்ஃபை, ப்ளூடூத், IP அட்ரஸ்னு இருக்கும். அதில் லாஸ்ட் ஆண்ட்ராய்ட் செட்டிங்ஸ் போயிடுங்க. ஆண்ட்ராய்ட் செட்டிங்ஸில் போய்ட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா நெட்வொர்க், இன்டர்நெட், அக்கௌண்ட், சைன் இன், ஆப்ஸ், டிவைஸ் அண்ட் ப்ரெஃபரன்ஸ்னு இருக்கும். ஸோ நம்ம போக வேண்டியது டிவைஸ் அண்ட் ப்ரெஃபரன்ஸில். டிவைஸ் அண்ட் ப்ரெஃபரன்ஸ் ஓகே கொடுத்துங்க. அதில் பார்த்தீங்கன்னா எபோட்டு, டேட் அண்ட் டைம், லாங்குவேஜ்னு இருக்கும். இதில் லாஸ்ட்டு டவுன் வந்துருங்க. லாஸ்ட்டு டவுன் வந்தீங்கன்னா அக்சஸபிலிட்டி, ரீபூட்டு, ரீசெட்னு இருக்கும். ஸோ நம்ம கொடுக்க வேண்டியது ரீசெட். லாஸ்ட்டு ரீபூட் கொடுக்காதீங்க, ரீசெட். லாஸ்ட்டு ரீசெட்னு இருக்கும். அந்த இடத்துல வச்சு ஓகே கொடுங்க. ஸோ ரீசெட்டில் வச்சு ஓகே கொடுத்தீங்கன்னா கேன்சல் ரீசெட்னு கேட்கும். நம்ம கொடுக்க வேண்டியது ரீசெட் தான். ஸோ ரீசெட்டை ஓகே கொடுத்துங்க. அடுத்தது கேன்சல் எரேஸ் எவ்ரிதிங்னு இருக்கும். நம்ம கொடுக்க வேண்டியது எரேஸ் எவ்ரிதிங் தான். ஸோ எரேஸ் எவ்ரிதிங் கொடுத்தீங்கன்னா இந்தமாரி வந்துடும். உங்களுக்கு ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட்னு வந்துடும். பாக்ஸ் வந்து ஒரு டைம் ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ எரேசிங் சொல்லிட்டு இந்தமாதிரி சுற்றினே இருக்கும். எல்லாமே எரேஸ் ஆகும். உங்கள் டேட்டா அது இதெல்லாம் எல்லாமே எரேஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டில் இந்த லோகோ வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் கூட ஆகும். ஏன்னா உங்களுக்கு டேட்டா ரீசெட் ஆகுதுல்ல, அதனால் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டாலேஷன் வரும். ஸோ ரொம்ப நேரம் லோட் ஆகும். இந்தமாதிரி லோட் ஆகிட்டே இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்துருங்க. அது லோட் ஆகி முடியட்டும். லோட் ஆகி முடிஞ்சோடனே ஃபஸ்ட் டைம் செட்டப்பில் இப்படி தான் வரும். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3ன்னு சொல்லிட்டு இது எதுவுமே பண்ண தேவையில்ல. நீங்கள் ஸ்கிப்புன்னு கொடுங்க. ஸ்கிப்புன்னு கொடுத்தோடனே நெக்ஸ்ட்டு இதான் குயிக்லி செட்டப் யுவர் டிவி வித் யுவர் ஆண்ட்ராய்டு ஃபோன்னு சொல்லிட்டு இதுவும் நீங்கள் ஸ்கிப்புன்னு கொடுத்துங்க. ஸோ அடுத்த செட்டில் ஒய்ஃபை நெட்வொர்க் நம்ம இப்போ தேவையில்ல, எல்லா செட்டிங்ஸும் முடிச்சுட்டு நம்ம ஒய்ஃபையில் போட்டுக்கலாம். அதனால் இதுவும் ஸ்கிப்புன்னு கொடுத்துங்க. லாஸ்ட்டாக வந்து என்னென்ன ஒய்ஃபை இருக்கோ எல்லாம் காமிக்கும். நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல, லாஸ்ட்டு ஸ்கிப்புன்னு கொடுத்துங்க. அப்புறம் டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ்னு வரும். இது அக்செப்ட்னு கொடுத்துங்க. லொக்கேஷன் கேட்கும். இது எஸ்ன்னு எது கொடுத்தாலும் ஓகே தான். நீங்கள் எஸ்ன்னு கூட கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு ஹெல்ப் இம்ப்ரூவ் ஆண்ட்ராய்டு வரும். இதுவும் அதுதான் எஸ்ன்னு எது வேணாலும் நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துங்க. ஸோ இங்கே வந்து ஓகேன்னு ப்ரெஸ் பண்ணப்போ தான் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் போயினே இருக்கும். ஒரு 3 தடவை ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரிமோட் காமிக்கும். ரிமோட்லேயே எதுவும் பண்ண தேவை, நீங்கள் ஸ்கிப்னு கொடுத்தா போதும். ஸ்கிப்னு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு ஹோம் பேஜ் நம்மளுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சேனல் ஸ்ட்ரக் ஆகுது, இல்லை ரிமோட் ஒர்க் ஆகலை, இல்லை இந்தமாதிரி நிறைய ப்ராப்ளம் சொல்லலாம். அப்பப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹோம் பேஜ் வந்துடுது. ஹோம் பேஜ் வரது 2 காரணம் இருக்குது. ஒன்று வந்து உங்கள் நெட்டு ஸ்பீடு யூடியூப்பில் இருக்கிறீங்க, உங்கள் நெட்டு ஸ்பீடு சரியில்லைனா ஆட்டோமேட்டிக்காக ஹோம் பேஜ் வரும். ஓகேங்களா? இது ஒன்று. இல்லைங்க எனக்கு நெட்டு ஸ்பீட்லாம் நல்லா தான் இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ரீசெட் ட்ரை பண்ணலாம். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்பப்போ ஹோம் பேஜ் வருதுன்னா நீங்கள் ரீசெட் ட்ரை பண்ணலாம், தப்பே இல்லை. ஸோ என்னோடய டிவியில் பேலன்ஸ் இல்லை, அதனால தான் இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ்னு வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேனல்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு மெத்தட் கிட்டத்தட்ட 2 மெத்தட் சொல்லிக்கிறேன். ஒன்று பாக்ஸ் திருப்பி போட்டு கீழே வந்து ரீசெட் பட்டன் இருக்கும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ அடுத்த ஸ்டெப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செட்டிங்ஸ் உள்ளே போயிட்டு டிவைஸ் ப்ரெஃபரன்ஸில் போயிட்டு செட்டிங்ஸ் உள்ளே போயிட்டு ஆண்ட்ராய்ட் செட்டிங்ஸில் போயிட்டு டிவைஸ் ப்ரெஃபரன்ஸில் போயிட்டு லாஸ்ட்டாக ரீசெட்னு இருக்கும், அந்த ரீசெட் கொடுப்பீங்க. இந்த மெத்தட். இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப ஈஸினே சொல்லலாம். அந்த மெத்தடும் காமிச்சிடும் பாருங்கள். இது கிட்டத்தட்ட எல்லாருமே பண்ணலான்னு கூட சொல்லலாம். இந்த மெத்தட் என்ன, செட்டாப் பாக்ஸ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? டிவி செட்டாப் பாக்ஸ் டிவி இருக்கட்டும், செட்டாப் பாக்ஸை மட்டும் ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிட்டு இந்த ஆன் ஆஃப் பட்டன் இருக்குல்ல, அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. ஸோ நல்லா கவனிச்சிங்க. டிவி வந்து ஆனில் இருக்கும், உங்கள் செட்டாப் பாக்ஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு அந்த ஆன் ஆஃப் பட்டனை நல்லா ப்ரெஸ் பண்ணிங்க. ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே செட்டாப் பாக்ஸை ஆன் பண்ணுங்கள். ஓகேங்களா? கிளியராகவே சொல்கிறேன்னு நினைக்கிறேன். டிவி வந்து ஆன்லேயே இருக்கும், செட்டாப் பாக்ஸை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஆன் ஆஃப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ ஆன் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ்னு வச்சுங்க, ஒரு 5 செகண்ட்ஸ் இல்லை 10 செகண்ட்ஸ் அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ வந்து உங்கள் செட்டாப் பாக்ஸை ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரீம்னு ஒரு இடம் வரும். ஓகேங்களா? இந்த எக்ஸ்ட்ரீம் இந்த லெட்டர் வருதுங்க, இந்த இடத்துல மட்டும் லைட்டு ஒரு தடவை பிளிங்க் ஆகி ஆஃப் ஆகும். ஓகேங்களா? கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல மட்டும் லைட்டு பிளிங்க் ஆகி ஆஃப் ஆகும். அந்த லைட்டு பிளிங்க் ஆகி ஆஃப் ஆகிடுச்சுன்னா உங்கள் விரலை வந்து எடுத்துருங்க. ஓகேங்களா? உங்கள் விரலை வந்து எடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்ம மொபைலில் இப்படி தான் வரும். ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட் பண்ணுறதுக்கு மொபைலில் என்ன பண்ணுவாங்கன்னா, பவர் பட்டனையும் வேல்யூம் அப் அண்ட் டவுன் பட்டனையும் இதுமாரி ரெண்டுமே சேர்த்து பிடிச்சா இந்தமாரி மெனு வரும். இதேமாரி மெனு உங்கள் ஆண்ட்ராய்டு செட்டப் பாக்ஸில் வரும். இந்த மெனு வந்தோடனே ஸோ மேக்ஸிமம் ஓரளவுக்கு தெரியும், கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியாத மாதிரியே இருக்கும். இதில் 3வது ஆப்ஷனாக இருக்கும் ஃபேக்ட்ரி ரீசெட்டுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? 3வது ஆப்ஷன் இதில் உங்களுக்கு உங்கள் டிவியில் நல்லா தெரியும், என்னோடய டிவியில் சரியாக தெரியல. ஸோ ஃபேக்ட்ரி ரீசெட்னு இருக்கும். இது கீழே வந்து நீங்கள் ஓகே கொடுக்க வேண்டியதான். ஸோ ஃபேக்ட்ரி ரீசெட்டில் வந்துட்டு நீங்கள் ஓகே கொடுக்க வேண்டியதான். ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக திருப்பி நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டாலேஷன் வர ஆரம்பிச்சிடும். டிவி ஆட்டோமேட்டிக்காக செட்டப் பாக்ஸ் வந்து ரீசெட் ஆகும். முதலேருந்து திருப்பி ஆஃப் ஆகி திருப்பி ஆன் ஆகும். ஆனோடனே அதேமாரி ஃபஸ்ட் ஸ்டெப்பு தான். ஃபஸ்ட்டு நம்ம ஆப்ஷன் வந்து ஸ்கிப்புன்னு தான் கொடுக்கணும். ஸோ இதுவும் ஸ்கிப்புன்னு கொடுத்துருங்க. அதில் வந்து அக்செப்ட் கொடுத்துருங்க. அடுத்து அக்செப்ட்டு. ஸோ எஸ் கொடுத்துங்க. இது ஓகேன்னு கொடுத்துக்கிட்டே வந்துடுங்க. இந்த ஆப்ஷன் ஒரு சிலருக்கு வரும், என்ட்ரி பாயிண்ட்டுன்னு வரும்.
ஸோ இந்த ஆப்ஷன் இந்த ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டாலேஷன் தாராளமாக இந்த வீடியோ நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ என்ட்ரி பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்என்பி டைப்பு யூனிவர்சல் நீங்கள் இதில் எதுவுமே சேஞ்சஸ் பண்ண தேவையில்ல. அப்படியே டவுன் வந்துக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? இந்த எல்என்பி டைப் யூனிவர்சல்னு வரும். கீழே நிறைய நம்பர்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்ல. கீழே டவுன் வந்துருங்க. எல்என்பி டைப் வந்தாலே கீழே டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணினே வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக சேவ்னு இருக்கும். அந்த சேவை மட்டும் ஓகே கொடுங்க. வேறு எதுவும் பண்ண தேவையில்ல. எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல. சேவ்னு கொடுத்துருங்க. சேவ்னு கொடுத்தோன்னே அதே தான் முன்ன சொன்னதே தான். SE7 TP11 சேட்டலைட் செட்டிங்ஸ் வந்து SE7 TP11 கொடுத்தீங்கன்னா சிக்னல் பாயிண்ட்டு காமிக்கும். ஃபுல்லாக காமிக்கும் எல்லாருக்குமே. மேக்ஸிமம் இந்த அளவுக்கு எல்லாருக்குமே காமிக்கும். இது கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் ரிமோட் இருக்கும். ரிமோட் எதுவும் பண்ண தேவையில்ல. ஸ்கிப் பண்ணே கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஹோம் பேஜுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மேக்ஸிமம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு எக்ஸ்ட்ரீம் செட்டாப் பாக்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டாலேஷனும் இதிலேயே சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் பாஸ் பண்ணி கூட பாருங்கள். இல்லை ஒவ்வொரு ஸ்டெப்பாக கூட பாருங்கள். கொஞ்சம் ஓரளவுக்கு மட்டும் கொஞ்சம் டல்லாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு டிவி சரியாக தெரில. அதனால தான் அப்படி இருக்குது அந்த ஒரு சில பிக்சர்ஸ்லாம். மற்றபடி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டாலேஷனும் வந்துருச்சு. அடுத்தது ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட்டும் வந்துருச்சு. என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொல்லிட்டேன். பாக்ஸ் இஷ்யூ எனக்கு ஃபுல்லாகவே பாக்ஸ் ஆனே ஆகலைங்க அப்படின்றது நீங்கள் தாராளமாக ஆஃபீஸ் போய் இல்லை டெக்னீஷியன் வர வச்சு தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். இல்லை எனக்கு வந்து சிக்னல் ப்ராப்ளம் தான் கன்ஃபார்மாக தெரியும். அந்த ப்ராப்ளத்துக்கும் நீங்கள் கண்டிப்பாக டெக்னீஷியன் தான் வர வைக்கணும். இல்லை ஆஃபீஸுக்கு தான் கால் பண்ணி கஸ்டமருக்கு கால் பண்ணி டெக்னீஷியன் வர வைக்கணும். பட் இந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் யாரும் கூப்பிடணுன்னு கூட அவசியம் இல்லை. தாராளமாக நீங்களே சால்வ் பண்ணலாம். ஒரு மொபைல் ப்ராப்ளத்தை எப்படி ஃபேக்ட்ரி மொபைலை எப்படி ரீசெட் நீங்களே பண்ணுவீங்களோ அதே தான் இங்கேயும் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஆண்ட்ராய்டு செட்டப் பாக்ஸ் வந்து நீங்களே ரீசெட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து மேக்ஸிமம் ஷேரும் பண்ணி விடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வருது. ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் எப்படி ரீசெட்டு கண்டிப்பாக பண்ணுவோமோ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அது ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா ரீசெட் பண்ணுவீங்க. ஹேங் ஆகும், ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வரும், நீங்கள் ரீசெட் பண்ணுவீங்க. அதே தான் இங்கேயும் நடக்குது. இந்த ஆண்ட்ராய்டு செட்டப் பாக்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து ஹேங்கிங் இஷ்யூ இல்லை ஏதோ ஒரு இஷ்யூ வர சொல்ல இல்லை சாஃப்ட்வேர் அப்டேட் இஷ்யூ வர சொல்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. ஸோ நீங்கள் ரீசெட் இந்த ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட் கிட்டத்தட்ட 3 மெத்தட் சொல்லியிருப்பேன். பாக்ஸ் திருப்பி போட்டால் பின்னாடி ரீசெட் பட்டன் இருக்கும். ஸோ செகண்ட் மெத்தட் வந்து மெனுவிலேயே நீங்கள் போய் வைக்கிறது. 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுறது. ஸோ இந்த 3 மெத்தடுமே பார்த்துங்க. இந்த 3 மெத்தடில் அந்த ஆன் ஆஃப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு எதனா டவுட் இருந்தாலும் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.